கடவுர் என்று பெயர். கடம், கடமே லிங்கமாக மாறியதால் அதற்கு கடவுர் என்று பெயர். அதோட மரியாதைக்காக திரு சேர்த்து திருக்கடவுர் என்று வழங்குகிறார். இந்த ஊர் அட்ட வீரட்டானங்களுள் ஒன்று. சிவபெருமான் 8 இடங்களில் 8 கொடியவர்களை அழித்தான். அந்த இடங்களை வீரத்தானம் என்பார்கள். அந்த வீரத்தானம் தான் வீரட்டானம் என்று வழங்குகிறது. 8 என்பதை வடமொழியில் அஷ்ட என்பார்கள். அஷ்ட பிரபந்தம், அஷ்டமத்தில் சனி என்கிறார்கள். அஷ்டமம் என்றால் 8. அதனால் இங்கே அஷ்ட வீரட்டானம் என்பது 8 வீர செயல்கள் புரிந்த திருத்தலங்கள் என்று குறிக்கும். அந்த 8 தலங்கள் என்ன? தஞ்சைக்கும் திருவையாற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கண்டியூர் என்ற ஊர், அதை திருக்கண்டியூர் என்று சொல்வார்கள். ஒரு அழகான கோயில். அங்கே பிரம்மனுடைய தலையை சிவபெருமான் கொய்தான். இது ஒரு வீரச்செயல். அடுத்தது திருக்கோவலூர். வராமெல்லாம் திருக்கோயிலூருங்கிறோம், இல்லை, அது திருக்கோவலூர். அந்த திருக்கோவலூரில் கீழையூர் என்று ஒரு பகுதி. அந்த கீழையூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெருமான் அந்தகாசுரனை அழித்தான். அது ஒரு வீரச்செயல். மூன்றாவதாக திருவதிகை. திருவதிகையில் திரிபுரத்தாரை அழித்தான். அதாவது திரிபுரம் என்றால் முப்புறம். முப்புறத்தில் வாழ்ந்த 3 கொடியவர்களை, அரக்கர்களை அழித்தான். அது திருவதிகையில். 4வது மயிலாடுதுறைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய திருப்பரியலூர் என்ற ஊர். அந்த திருப்பரியலூர் தட்சனுடைய தலையை கொய்தான். 5வது திருவிற்குடி. இது திருவாரூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த விற்குடியில் ஜலந்தாசுரனை வலம் செய்தார். அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து தெற்கே ஒரு 4-5 கல் போனால் அங்கே திருவழுவூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. பெரிய கோயில். தேவார பாடல் இல்லை, ஆனால் ரொம்ப பெரிய கோயில். அங்கே கஜமுகாசுரனை அழித்தார். அது ஒரு தலம். அடுத்தது மயிலாடுதுறையிலிருந்து வடமேற்குன்னு சொல்லலாம். அங்கே திருக்குறுக்கை என்ற ஊர் இருக்கு. அந்த குறுக்கையில் மன்மதனை சிவபெருமான் அழித்தான். 8வது திருக்கடவுர். இங்கே யமனை உதைத்து மாய்த்தான். அதனால் 8 வீரத்தலங்களுள் ஒன்று இந்த திருக்கடவுர். இந்த கடவுருக்கு இன்னும் பல சிறப்புகள் உண்டு. நாயன்மார்களே இன்னொரு நாயனம்னாரும் இந்த ஊரில் பிறந்தார். அவருக்கு பேர் காரி நாயனார்னு பேர். அவர் ஒரு கோவை பாடியிருக்கிறார். ஆனால் அந்த கோவை இன்றைக்கு கிடைக்கல. காரி கோவை என்று பெயர், அது கிடைக்கல. அப்படி அவர். இன்னொரு சிறப்பு, அங்கே சுப்பிரமணிய பட்டர் என்று ஒருவர் இருந்தார். சரபோஜி மன்னர் காலத்தில், 1ஆம் சரபோஜி மன்னர் காலத்தில் அங்கே இருந்தார். அவரை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியும். அவர் அபிராமியின் மீது எல்லையில்லாத பக்தர். சரபோஜி மன்னன் இன்றைக்கு நாள் என்ன என்று கேட்டால், அவர் தம்மை மறந்து அபிராமியின் அருளிலேயே கரைந்திருந்ததனால் அன்றைக்கு அவர் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். ஆனால் அன்றைக்கு அமாவாசை. அரசன் இன்று மாலை சந்திரன் உதயமாகவில்லை என்றால் உன் வாழ்வு முடிந்துவிடும் என்றான். அப்பொழுதுதான் அபிராமி அந்தாதியை பாடினார். பாடிய பொழுது அந்த அபிராமி அந்தாதியின் இறுதி பகுதியை அவர் நெருங்குகிற பொழுது தன்னுடைய காதில் அணிந்திருக்கக்கூடிய பெரிய தோடு அதை கழற்றி அம்மை வீசினாள். அது நிலவு மாதிரி எரிந்தது. நிலவு போலே காட்சியளித்ததனால் மன்னன் வியப்படைந்து அவரை வணங்கினான்
என்று ஒரு வரலாறு சொல்வார்கள். இன்றைக்கும் அங்கே அபிராமிக்கு பெரும் சிறப்பு நிகழ்கிறது. அந்த அபிராமி பட்டர் பிறந்த ஊர். அதற்கு மேலாகவும் இன்னொரு சிறப்பும் அந்த ஊருக்கு உண்டு. சைவ சித்தாந்த நூல்கள் இருக்கிறது அல்லவா, சாஸ்திர நூல்கள். அந்த நூலில் திருக்களிற்றுப்படியார் என்ற நூலை பாடிய உய்ய வந்த தேவனார் என்பவர் தோன்றிய ஊரும் அந்த திருக்கடவூர் தான். இப்படி ஒழ்வாய்ந்த ஊர் திருக்கடவூர். அதை தெய்வ சேக்கிழார் சொல்றார், வாய்ந்த நீர் வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின் ஏய்ந்த சீர் மறையோர் வாழும் எயில்பதி எரிநீர் கங்கை தோய்ந்த நீள் சடையார் பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுர் ஆகும் என்று சொல்றார். அது மறையவர்கள் அதிகமாக வாழ்ந்த ஊர், எயில்களோடு கூடிய ஊர், மதில்களோடு கூடிய ஊர் என்று அந்த ஊரை சொல்றார். எல்லா ஊருக்கும் அப்படி மதில்கள் இருக்காது. சில ஊர்களுக்கு 2-3 மதில்கள் இருக்கும். ஏன்னா பகைவர்கள் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அப்படி 2-3 மதில்களை உடைய கோயில்களும் உண்டு. இது நல்ல மதிலோடு கூடிய ஊர் என்று அந்த ஊரை சொல்றார். இவருக்கு அங்கே தோன்றியவர், இவருக்கு பெயர் என்ன? கலையர் என்று பெயர். எங்கேயாவது ஒரு அந்தணருக்கு இந்த நாள் வரையில் கலையர் என்று பெயரிருந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? கலையர் என்ற பெயர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்களிடத்தில் இருப்பதை காணலாம். கலையன், அமாவாசை, இப்படியெல்லாம் பெயர் இருக்கும். இந்த அந்தணருக்கு கலையர் என்று பெயர் வந்திருக்கிறதே, இது எப்படி வந்தது? கலையர் என்று நிச்சயமாக அவருடைய பெயர் இல்லை. ஆனால் என்ன சொன்னார்? கடவுரின் கலையன்னன் அடியார்க்கு அடியேன்னு பாடுறார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சில வடமொழி பெயர்களை எல்லாம் தமிழ்படுத்தி வழங்கியிருக்கிறார். இவர் எந்த ஊர்க்காரர்? திருக்கடவூர்காரர். திருக்கடவூரில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பேர் என்ன? அமிர்த கடேஸ்வரர். அதே பெயரை தன்னுடைய பிள்ளைக்கும் வைத்திருக்கிறார்கள். கலையனாருடைய பெற்றோர்கள் அவருக்கு அமிர்த கடேஸ்வரன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அமிர்த கடேஸ்வரன் என்ற பெயரைத்தான் கடேஸ்வரன், கடம், கலையம், கலையர் என்று பெயர் வைத்திருக்கிறார். அந்த நாள் இந்த மரபு இருக்கும். தென்னார்காடு மாவட்டத்தில் போனால் இந்த கலிய பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் இருக்கிறவர்களாம் கலியமூர்த்தி, கலியன், கலிய பெருமாள் என்று பெயர் வைத்திருப்பார். பழனி பக்கத்தில் இருக்கிறவர்களாம் பழனிசாமி, பழனியப்பன், பழனிமுத்து இப்படி பெயர் வைத்திருப்பார். திருவேங்கடத்தின் மீது எல்லையில்லாத பக்தி உடையவர்கள் என்ன பண்ணுவார்? வெங்கடாஜலபதி, வெங்கடேஸ்வரன், வெங்கட்ராமன் என்று பெயர் வைத்திருப்பார். சிதம்பரத்தை சார்ந்து இருக்கிறவர்களாம் நடராஜன் என்று பெயர் வைத்திருப்பார், சிதம்பரம் என்று பெயர் வைத்திருப்பார். அது மாதிரி இந்த பெரியவருக்கு அவர் சின்னவராக இருக்கிற பொழுது அவருடைய பெற்றோர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெருமான் அமிர்தகடேஸ்வரர், அவருடைய நினைப்பாக இவருக்கு அமிர்தகடேஸ்வரர் என்று பெயர் வைத்தார்கள். அந்த அமிர்தகடேஸ்வரர் என்பதுதான் சுருங்கி கடேஸ்வரர், கடேஸ்வரர் கலையர் என்று பெயர் வழங்குகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இவருடைய பண்பை சுருக்கமாக சொல்றார் சேக்கிழார். உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையா. பக்தினா என்ன? நாளும் நாளும் இறைவனிடத்தில் வளருகிற அன்புக்கு பெயர் பக்தி. இவர் எப்படிப்பட்டவரா?
மருவிய திருவின்மிக்க வளம்பதி அதனின் வாழ்வார். நல்ல வளமான பதி, அதில் வசதியாக இவர் வாழ்ந்தார். இவருக்கு நிலபுலங்கள் எல்லாம் நிரம்ப இருந்தன. அருமறை முன்னூல் மார்பின் அந்தணர். அந்தணர் என்றால் வேதம் ஓதும், முப்புரி நூல் அணிந்து 3 வேள்விகள் செய்யும். ஆகவனீயம், காருகபத்தியம், தட்சிணாக்கினியம் என்று 3 வேள்விகள், வேள்வித்தி. அந்த 3 வேள்விகளும் செய்கிறவர்கள் அன்றாடம். அப்படிப்பட்ட அந்தணர். கலையர் என்பார் பெரு நதி அணியும் வேணி பிரான் கழல் பேணி நாளும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்கம் மிக்கார். என்ன ஒழுக்கம்? அந்தணர்களுக்குரிய ஒழுக்கம். அந்தணர்களுக்குரிய ஒழுக்கம் என்ன? ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல். அந்தணர்கள் பொருளை சேவித்தே வைத்துக் கொள்ள மாட்டார். ஈதல், ஏற்றல், அதுதான் அவர்களுடைய செயல். இவருடைய வீடு எங்கே இருந்தது? திருக்கடவுரில் இருந்தது. சீக்கே சிவக்கவி மணி சுப்பிரமணியம் முதலியார் ஒரு குறிப்பு எழுதுகிறார். இவருடைய வீடு வடக்கு உள்வீதியில் தென்கிழக்கில் இருந்ததாக சொல்லுவார்கள். எவ்வளவு முயற்சி இருக்கணும்! அந்த ஊருக்கு போய் தேடி பார்த்து எங்கே இருக்கிறது என்று கண்டறிந்து எழுதுகிறார். இல்லைன்னா அந்த ஊரில் இருக்கிறவர்களை விசாரித்து அவர்களிடமிருந்து செய்தியை பெற்று எழுதுகிறார். இப்படி அவர் வாழ்ந்தார். இவர் என்ன வேலை செய்தார்? குங்குலியம். குங்குலியம்னா என்ன? சாம்பிராணி வேறு, குங்குலியம் வேறு. பல பேருக்கு இந்த வேறுபாடே தெரியாது. சாம்பிராணி வேறு, குங்குலிய வேறு. இறைவனுக்கு 5 வகையான தூபங்கள் இடலாமா. சிவதர்மோத்திரம் அப்படிங்கிற நூலில் எவற்றை இட்டு இறைவனுக்கு புகையை உண்டாக்கலாம்